ஸோ அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால் சைபர் செக்யூரிட்டி. இது ரொம்ப முக்கியமான ஒரு டாப்பிக்கு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங் டாபிக். ஓகே, நீங்கள் வந்து எத்திக்கல் ஹேக்கிங் இதெல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல, அது எல்லாமே சைபர் செக்யூரிட்டிலாம் வருது. ஸோ சைபர் செக்யூரிட்டி ஜென்ரலாக என்னென்னு சொன்னால், நம்மளுடைய டிஜிட்டல் ப்ரெசன்ஸ் இருக்குல்ல, பொதுவாகவே இன்றைக்கி எல்லாத்துக்குமே ரெண்டு வகையான வாழ்க்கை இருக்குது நம்மளுக்கு இன்றைக்கி. ஒன்று ஃபிசிக்கல் லைஃப், இன்னும் டிஜிட்டல் லைஃப். நம்ம ஃபிசிக்கலாக இந்த வெளியே போகிறோம் வர்றோம் இதெல்லாம் ஓகே. ரெண்டாவது நம்ம டிஜிட்டல் லைஃப்னு இருக்குது. நம்முடைய மொபைல் ஃபோன் ஹேண்டில் பண்ணுறது வந்து, லேப்டாப் ஹேண்டில் பண்ணுறது, நம்முடைய ஆன்லைன் ப்ரெசன்ஸ் இருக்குது. இது எல்லாமே டிஜிட்டல் லைஃப்னு சொல்லுவோம். இதை வந்து செக்யூர் பண்ணுறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னு சொன்னால், ஆரம்பத்தில் ஒருத்தனை அட்டாக் பண்ணோன்னா ஃபிசிக்கல் அட்டாக் பண்ணால் போதும். பட் இன்றைக்கி நம்ம டேட்டாவில் கை வச்சுட்டா முடிஞ்சு. ஓகே, என் ஃபோனை ஹேக் பண்ணிவிட்டு 1000 ரூபா கொடுத்தா தான் ஃபோனை தருவேன் அப்படின்னு சொல்லி சொன்னான்னா, அந்த 1000 ரூபா கொடுக்க மோஸ்ட் ஆஃப் தி பீப்புள் ரெடியாக இருப்போம். ஏன்னு சொன்னால், நீ நம்ம ஃபோனில் வந்து நம்ம ஃபோட்டோஸ்லேருந்து முக்கியமான இன்ஃபர்மேஷன், பாஸ்வேர்ட்ஸ், பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், இந்த மாதிரி எல்லாமே ஃபோனில் ஸ்டோர் பண்ணுறோம், லேப்டாப்பில் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ அதெல்லாம் சைபர் கிரைம்ஸ் அதிகமாகிடுச்சு. எவ்வளோ அதிகமாகிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, லெட் மீ ஷோ யூ. இதை பாருங்கள். இது 2021 வந்து ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். இது எவ்வளோ என்ன போட்டிருக்காங்க பாருங்கள். ஒரு நாளில் $16.4 billion லாஸ். எவ்வளோ டேமேஜ் காஸ்ட் பை சைபர் கிரைம்ஸ் இன் ஒன் டே பார்த்தீங்கன்னா $16.4 billion. இதை கோடியில் யோசிச்சு பார்க்கணும்னு வச்சிங்கன்னா, கிட்டத்தட்ட 1600 கோடி டாலர் லாஸு பெர் டே பிகாஸ் ஆஃப் சைபர் கிரைம்ஸ். ஓகே, எவ்வளோ இது வந்து நீங்கள் நினைக்கிறக்கூடாது, இது வந்து ஒன்லி கவர்மெண்ட்டை அவங்க வந்து அட்டாக் பண்ணுவாங்க, இல்லை பெரிய பெரிய கம்பெனி அட்டாக் பண்ணுவாங்க அப்படின்னு நம்ம நினச்சிடக்கூடாது. ஏன்னா அட்டாக்ஸ், சைபர் அட்டாக்ஸ் அப்படிங்கிறது இட் இஸ் ஹேப்பனிங் ஈவன் டு இண்டிவிஜுவல்ஸ். எல்லாத்துக்குமே நடக்குது இன்றைக்கி. ஓகே, நான் ஜென்ரல் ஐ கேன் ஷோ யூ சம்திங். நான் ஒரு ஐ ஷோ யூ சர்டன் திங்ஸ். நீங்கள் சைபர் த்ரெட் மேப்னு சொல்லி போட்டு பாருங்கள். ஓகே, சைபர் த்ரெட் மேப் அப்படின்னு நீங்கள் போட்டு பார்த்தீங்கன்னா, லைவாக நடக்கிற சைபர் த்ரெட்ஸுகளை உங்களுக்கு நீங்கள் பார்க்கலாம் அதில். ஓகே, ஓகே, லெட் மீ ஷோ. நிறைய சைட்ஸ் இருக்குது, இது ஒரு சைட். இதில் பார்த்தீங்கன்னா லைவாக எங்கேருந்து எங்கே அட்டாக் நடக்குது அப்படிங்கிற மாதிரி யூ கேன் சி. ஓகே, ஆரஞ்சாக வருதுன்னு சொன்னால் சிவியரிட்டி கொஞ்சம் கம்மி, ரெட்டாக வருதுன்னா சிவியரிட்டி அதிகம். பாருங்கள், ஒரு காலத்தில் சைபர் அட்டாக் அப்படிங்கிறது ரொம்ப ரேர். ஒரு ஒரு அது பஸ்வேர்டாக இருந்துச்சு. அதாவது பஸ்வேர்டு இந்த சென்ஸ் ரொம்ப ரேர், ரொம்ப அப்படியா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பட் இன்றைக்கி அப்படி இல்லை. பாருங்களேன், ஒரு செகண்டில் வந்து ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் ஆர் ஹேப்பனிங். ஓகே, மேலே கூட பாருங்கள், அந்த சைபர் அட்டாக்ஸ் ஆன் திஸ் டே வந்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது பாருங்களேன். ஸோ ஜஸ்ட் இன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் வந்து லாட் ஆஃப் சைபர் அட்டாக்ஸ் ஹேப்பனிங். இது வந்து நான் சொன்ன மாதிரி பர்சனல் லெவல்லையும் நடக்கும், பிஸ்னஸ் லெவல்லையும் நடக்கும், கவர்மெண்ட் லெவல்லையும் நடக்கும். அப்போ நம்ம பர்சனல் நம்ம எப்படி பாதுகாத்துக்கணும் அப்படிங்கிறத மெயினாக முதல்ல பார்க்கணும். ரெண்டாவது, ஜாப் வைஸுமே சைபர் அட்டாக்ஸுக்கு சைபர் செக்யூரிட்டி நிறைய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா பிகாஸ் ஆஃப் திஸ் லாஸ். நம்ம சொன்னோம் பார்த்தீங்களா, லாஸ் எவ்வளோ லாஸ்ன்னு நம்ம பார்த்தோம். ஸோ எவ்வளோ லாஸ் இருந்துச்சு, அந்த அந்த லாஸை மேனேஜ் பண்ணுறதுக்கு வி ஹாவ் திஸ். நிறைய ரோல்ஸ் இருக்குது சைபர் செக்யூரிட்டியில். இந்த ரோல்ஸை பேஸ் பண்ணி நிறைய உங்கள் ஜாபுடைய சேலரிஸ் மாறும். ஓகே, ஸோ சைபர் செக்யூரிட்டி நிறைய டிமாண்ட் இருக்குது. மெயினாக இதில் 2 ரோல்ஸ் இருக்குது. ஒன்று வந்து டிஃபென்சிவ் ரோல், இன்னொன்று அஃபென்சிவ் ரோல்னு சொல்லுவாங்க. டிஃபென்சிவ்னால் உங்களுடைய வேலை வந்து பாதுகாக்கிறது. உங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுடைய வேலை அந்த கம்பெனி பாதுகாக்கிறதாக இருக்கும். இதே நீங்கள் வந்து அஃபென்சிவ் ரோல்னால் அந்த கம்பெனி நீங்கள் அட்டாக் பண்ணி என்னெல்லாம் பிரச்சனை வர வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்ல வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி 2 ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் சூஸ் பண்ணுறதில்ல, யூ கேன் சூஸ் அண்ட் கோ. ஐ கேன் ஷோ ஈவன் சம்திங் எல்ஸ். அதாவது உங்கள் அவேர்னஸ்க்காக நான் சில இது காட்டுறேன். ஓகே, நான் சிம்பிள் கூகுள் இதை வச்சே ஐ கேன் ஷோ யூ. என்ன சொல்கிறது, பப்ளிக் நம்ம கேமராஸ் அக்சஸ் பண்ணலாம் ஈஸியாக. ஓகே, லெட் மீ ஷோ யூ சம்திங். சிம்பிள் கூகுள் இதே போதும். ஒரு இது இப்போ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா பப்ளிக் கேமராஸ் இதெல்லாம் நீங்கள் அக்சஸ் பண்ணி எங்கேயோ உள்ள கேமரா அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அப்போ நல்லா இது தெரிஞ்சவங்க, அட்டாக்ஸ் தெரிஞ்சவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக they will be able to என்ன சொல்கிறது, அக்சஸ் லைவ் கேமராஸ். நம்ம வந்து வீட்டில் நிறைய கேமராஸ் நம்ம வச்சுருப்போம். சில பேர் வந்து கேமரா வாங்குகிறாங்க, அந்த கேமராவை வந்து நம்ம டிஃபால்ட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டுக்கு நம்ம மாற்ற மாட்டோம். ஓகே, அந்த மாதிரிலாம் இருக்குது. ஸோ அந்த மாதிரி நம்ம மாற்றாமல் விட்டுறோம்னு சொன்னால்
பெரிய ஒரு லாஸ். ஓகே, பெரிய லாஸ் இருக்குது. லெட் மீ ஷோ யூ லெட் மீ ஏதாச்சும் இருக்கான்னு பார்க்கலாம். ஏதாவது கேமரா அக்சஸ் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். இதில் எதுவும் வரல. லெட் மீ சி. ஓகே, இது பாருங்கள், இது எங்கேயோ உள்ள கேமரா. ஓகே பாருங்கள், எங்கேயோ உள்ள கேமரா நம்ம வந்து பார்க்க முடியுது. இது வந்து ஓப்பனாக இருக்குது ஆக்சுவலாக அந்த கேமரா. எங்கே உள்ள கேமரான்னு பார்த்தீங்கன்னா, ஓகே, மெரைன் சயின்சஸ் பில்டிங் சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துல உள்ள கேமரா. அது இப்போ லைவாக வந்து நம்மளால் பார்க்க முடியுது. இது கேமரா அக்சஸ் கூட பண்ண முடியல. நம்ம இப்போ இதை மாதிரி பாருங்கள், மூவ் கூட பண்ண முடியுது பாருங்களேன். சி ஐ மூவிங் இட் நவ். நான் இங்கேருந்தே எனக்கு கேமரா மூவ் பண்ணிகிட்ருக்கேன். நான் சி அப் அண்ட் டவுன் மூவ் பண்ணுறேன். அந்த கேமரா எங்கே இருக்குது, ஜூம் அவுட் பண்ணி பார்க்கலாம். ஜூம் அவுட் பண்ணி நம்ம எங்கே இருக்கோன்னு பார்க்கலாம். சி நான் ஜூம் அவுட் பண்ணுறேன், கீழே பட்டன் கிளியும் ஜூம் அவுட் பண்ணுறேன். ஸோ ஏதோ ஒரு இடத்துல உள்ள கேமராவை ஐம் ஏபிள் டு மூவ் ரைட் அண்ட் லெஃப்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு ஹேக்கர்ஸ் இருக்காங்கன்னு சொன்னால் பாருங்கள், என்னால் இந்த சைடு மூவ் பண்ண முடியுது, இந்த சைடு மூவ் பண்ண முடியுது. எங்கேயோ உள்ள கேமரா. ஜஸ்ட் சிம்பிள் கூகுள் சர்ச் தான். அந்த அந்த டேர்ம்ஸ் தெரிஞ்சுன்னு சொன்னாலே யூ ஆர் ஏபிள் டு அக்சஸ் அண்ட் டூ திங்ஸ். அப்போ யோசிச்சு பாரு, இது கூட மேபி இது ஓப்பன் கேமராவாக இருக்கலாம். அவன் பர்பஸ்ஃபுல்லாகவே ஓப்பனாக விட்டுருக்கலாம், பிகாஸ் மற்றவங்க செக் பண்ணி பார்க்கணுங்கிறதுக்காக. பட் யோசிச்சு பாருங்கள், நம்ம வந்து வீட்டில் வந்து செக்யூரிட்டி கேமரா ஃபிக்ஸ் பண்ணுறோம். அந்த செக்யூரிட்டி கேமராவில் ப்ராப்பர் செக்யூரிட்டி டீட்டெயில்ஸை மாற்றாமல் டிஃபால்ட் யூசர் நேம் பாஸ்வேர்டே வச்சுட்டோம். அந்த மாதிரி நிறைய பேர் செட் பண்ணுவாங்க. எல்லா கேமராக்குமே ஒய்ஃபை யூசர் நேம் பாஸ்வேர்ட் இருக்கும். அதை மாற்றாமல் விட்டுட்டீங்கன்னு சொன்னால் யாருன்னு உள்ள வந்து அக்சஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி என்ன பண்ணுறது? அதனால தான் ஜென்ரலாகவே என்ன சொல்கிறது, சைபர் செக்யூரிட்டி ரிலேட்டடாக உள்ள அந்த நாலேஜ் வந்து ரொம்ப அவசியம். ஓகே, பர்சனல் லெவலில் இன்றைக்கி ரொம்ப முக்கியம். அதனால் யூ ஹேவ் டு பி வெரி கேர்ஃபுல். இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஹவு டு பி சேஃப் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் இப்போயே கற்றுக்க ஆரம்பிக்கணும். நாங்களும் அப்பப்போ செஷன் வைப்போம். அதில் ஹவு டு ஸ்டே சேஃப் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி செஷன்லாம் வைப்போம். நீங்கள் யூடியூப்பில் இருக்கீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது அப்டேட் வரும். மோஸ்ட் ப்ராபப்ளி கூடிய சீக்கிரம் இன்னொரு செஷன் வரும், ஹவு டு ஸ்டே சேஃப் ஆன்லைன் அப்படிங்கிற மாதிரி. சில அதில் ஸ்டெப்ஸ் சொல்லுவோம் நாங்கள் என்னென்னலாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. கண்டிப்பாக அட்டன் பண்ணுங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.